வீட்லயும் புளிக்குழம்புனா விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, வத்த குழம்பு இதெல்லாம் காரசாரமா வச்சு குடுத்தா சூப்பரா சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம வீடியோவுல என்னன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு காரசாரமா சூப்பரா வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கடாய் எடுத்து அடுப்புல வச்சுக்கலாம். இப்ப கடாய் காஞ்சிருச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் அதுல. இந்த அளவுக்கு போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கலாம். அதோட கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட நெடக்கல்ல 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வரட்டும். இது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கிறேன். அது இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வறுபட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ இந்த கடாயை அப்படியே அடுப்புல வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. இதுல வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு, அதாவது செக்குல ஆட்டின நல்லா சேர்த்து எண்ணெய் ஊற்றணும். அப்பதான் நல்லா இருக்கும். இதோட காஞ்ச மிளகாய் ஒரு 5 மிளகாய் போட்டுக்கலாம். 10-20 பல்லு பூண்டு, பெரிய பூண்டா கட் பண்ணிருக்கிறேன். சின்ன பூண்டு அப்படியே வச்சிருக்கிறேன். இது அதோட சேர்த்துக்கலாம். அதோட பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் இதோடவே. இப்ப பாத்தீங்களா, இது நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இப்ப வந்து இதை எடுத்து தனியா ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். இது தனியா எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கத்திரிக்காயை போட்டு வணக்கலாம். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் இது 3 வறுத்தது நான் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து நம்ம கத்திரிக்காயை வணக்கி விட்டு குழம்பு வச்சதுக்கு அப்புறம் இது கடைசியா போட்டதா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால இதை கடைசியா போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த காம்பு இதோட கட் பண்ணிட்டு இந்த காய் இப்படி அறுத்துக்க போறோம் நாளா. சரியா? இப்படி அறுத்து உள்ள புழுக்கு தானே பட்டு இந்த தண்ணி வந்து உப்பு போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து உப்பு தண்ணியில போட போறேன். ஏன்னா காய் வந்து காரில் அடிச்சு போயிடும். அதனால நான் வந்து உப்பு தண்ணியில போடுறேன். நாலா பொழந்து தண்ணியில போட்டுக்கலாம். இப்படிதான் போட்டுக்கலாம் உள்ள. இப்போ அதே எண்ணெயில கத்திரிக்காய் பேர் நல்லா தண்ணியில போட்டு அலாசி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை அப்படியே உள்ள போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா புழிஞ்சிட்டு போட்டுடலாம். இதை அப்படியே லைட்டா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த வறுத்து வச்ச மசாலா செலவெல்லாம் அரைச்சிட்டு இதை தக்காளி பார்த்தீங்களா, ஒரு சின்ன சின்ன தக்காளி ஒரு 7 தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். இதையும் போய் பேஸ்ட்டா அரைச்சி எடுத்து வந்துடலாம். கத்திரிக்காய் பாருங்க நல்லா மொறு இப்படி வணங்கிருச்சு. இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். வேற பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதோட கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி ஊற்றிடலாம். அதில் 1.5 டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் போடலாம். இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். அதோட அலாசி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 50 கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்குது. அது இதோட ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த எடுத்து வச்சுருந்த வெங்காயம் இது இதோட கொட்டிக்கலாம். இப்போ நல்லா அப்படியே நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. வறுத்து வச்ச கத்திரிக்காயை உள்ள போட்டுக்கலாம்.
இப்போ குண்டு வெல்லம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கமா போட்டுக்கலாம். இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உப்பு பார்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரு கலர் கலரி விட்டு பாருங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்படியே இறக்கி வச்சிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா இப்படிதான் வைக்கணும். காரசாரமா அப்படியே சூப்பரா இருக்குதுங்க. வேற லெவல். ஒருத்தட்டு சோறு காலி ஆயிரும். இன்னொரு வரை சாப்பிடலான் இருக்குது. இருங்க. வேற லெவல்ல இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டோன்னே அம்மா ஞாபகம் வந்தா அதங்க குழம்பு சட்டி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க. என் அன்பான சொந்தங்களே, இந்த குழம்பு போல இனிப்பும் காரமும் நிறைந்த வாழ்க்கை உங்களுடையதாக அமையட்டும். இந்த சேனலுக்கு ஆதரவு தந்த உங்க அனைவருக்கும் நன்றி.